நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வரும். யார் கூடயாவது சண்டை போடுவோம், ஃபேமிலில ப்ராப்ளம் வரும், வேலையில ப்ராப்ளம் வரும். நம்மள யாராவது தப்பா பேசிருவாங்க. அந்த மாரி டைம்ல ஒரு சிலர் ரொம்ப கத்தி சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு சிலர் அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் அமைதியா ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த அமைதியா ஹேண்டில் பண்றவங்களால லைஃப்ல ஈஸியா ஜெயிக்க முடியும். இந்த வீடியோல எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் உங்கள நீங்களே எப்படி காமா வச்சுக்கிறது அப்படின்னு 1 இல்ல, 2 இல்ல, 21 வழி சொல்லப் போறேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 21 வழியுமே ரொம்ப எளிமையானது. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட சுவாசம். யாராவது உங்கள ரொம்ப டென்ஷன் பண்ணாங்கன்னா, இரிட்டேட் பண்ணாங்கன்னா, ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட சுவாசத்த கவனிங்க. நல்ல ஆழமா ஒரு சுவாசம் இழுத்து விடுங்க. அந்த 1 நிமிஷம் போதும் உங்களோட மூளை அமைதியாகறதுக்கும், அந்த சிச்சுவேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும். 4-7-8 பிரீதிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள இழுக்கறதுக்கு 4 செகண்ட், உள்ள ஹோல்ட் பண்றதுக்கு 7 செகண்ட், வெளியில விடுறது 8 செகண்ட். இந்த பிரீதிங்க தினமும் 5 டைமாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க மனசு அமைதியாகறத உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், எந்த ஒரு பிரச்சனைக்குமே உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. டைம் எடுத்து அத நல்லா புரிஞ்சுகிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நம்ம உடனே ரியாக்ஷன குடுக்கணும்னு அவசியம் இல்ல. கோவத்துல எப்பவுமே உங்களோட நிதானத்த மட்டும் இழந்துராதீங்க. அடுத்தது, யார்கிட்டயும் எப்பவும் கத்தி பேசாதீங்க. நீங்க ரொம்ப கத்தி சத்தமா பேசுனீங்கன்னா, நீங்க நார்மலா சொல்ல வர விஷயம் கூட அவங்களுக்குள்ள இன்னும் கோவத்த தூண்டும். உங்க சைட் நல்ல பாயிண்டே இருந்தாலும், அத கத்தாம பொறுமையா, நிதானமா சொல்லுங்க. எதிர்ல இருக்கிறவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்போ மெதுவா பேச ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க கையில நீங்க பவர் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது, எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது, உடனே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. இல்ல வெளியில போயிட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, உடனுக்கு உடனே நீங்க எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணீங்கன்னா, பிரச்சனை பெருசா தான் வெடிக்கும். அந்த ஹீட் கொஞ்சம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது, பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறது கிடையாது. அது புத்திசாலித்தனம். அடுத்தது, ஏதாவது ஒரு விஷயம் உங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கினாவோ, இல்ல கோவப்படுத்தினாவோ, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், இந்த விஷயத்த பத்தி நான் கவலைப்பட போறேனா அப்படின்னு யோசிங்க. ஏன்னா நம்ம இப்பல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இரிட்டேட் ஆகுறோம், கோவப்படுறோம். அது நம்மளோட எனர்ஜிய ரொம்ப ட்ரெயின் பண்ணுது. உங்களுக்கு முக்கியமில்லாத விஷயங்கள பத்தி கோவப்படுறது மட்டும் இல்ல, அத கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அப்பதான் உங்களோட எனர்ஜி பெரிய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அடுத்தது, உங்கள வேணும்னே ஹர்ட் பண்ணணும்னு யாராவது உங்ககிட்ட வந்து உங்கள ட்ரிகர் பண்ற மாரி பேசுனாங்கன்னா, அத ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு வழி, அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிடுங்க. நீங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்ண பண்ண, அத சிலர் என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள பார்த்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவங்கள மைண்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அந்த விஷயத்த நீங்க பெருசாவே எடுத்துக்கலன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க. அடுத்தது, உங்க மனசு அமைதியா இருக்கணும்னா, உங்க உடம்பு ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்கணும். ஒரு சிலர் ரொம்ப பரபரப்பாவே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்த வேகமா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல வேகம் தேவையானது தான். ஆனா, சாப்பிடுறதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, பேசுறதுல இருந்து எல்லாத்தையும் பரபரப்பாவும், படபடப்பாவும் செய்வாங்க. அந்த மாரி இருக்கும்போது, உங்க உடம்பு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டுமே ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கும். சோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு நிதானமா இருக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது, தினமும் ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்காக அமைதிய சூஸ் பண்ணுங்க. யார்கிட்டயும் பேசாம, மொபைல் ஃபோன பார்க்காம, அமைதியா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க. பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற நம்ம லைஃப்ல இருந்து கொஞ்சம் விலகி ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்தாவே, நீங்க அத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அடுத்தது, எப்பவுமே ஏன் எனக்கு மட்டும் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு யோசிக்காம, இந்த பிரச்சனை எனக்கு என்ன சொல்லிக் குடுக்குது? இதுலருந்து நான் என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. சிச்சுவேஷன் ஒண்ணா தான் இருக்கும். ஆனா, அத பார்க்கிறவங்களோட மனநிலை தான் வேற வேற. அத மனசு அமைதியா இருக்கிறவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. மனசு பதட்டமா இருக்கிறவங்க வேற மாரி பார்ப்பாங்க. நீங்க மாத்த வேண்டியது சிச்சுவேஷன கிடையாது, உங்க மைண்ட தான். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட. எப்பவுமே பிரசன்ட்ல இருங்க. பாஸ்ட்ட ரீவைண்ட் பண்ணாதீங்க. ஃபியூச்சர இமேஜின் பண்ணாதீங்க. உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம நீங்க இதுல ஸ்பெண்ட் பண்ணும்போது, இப்போ உள்ள வாழ்க்கைய நீங்க வாழாமயே விட்டுர்றீங்க. மைண்ட்ஃபுல்னஸ பிராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிரச்சனைய எப்பவுமே பூத கண்ணாடி வச்சு ரொம்ப பக்கத்துல உத்து உத்து பார்க்காதீங்க. எப்பவுமே ரொம்ப தள்ளி நின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சின்ன புள்ளியா தான் தெரியும். யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில நம்ம எவ்ளோ சின்னதா இருக்கோம். நம்மளோட இந்த ஒரு நாள்ல அந்த பிரச்சனை எவ்ளோ சின்னதா இருக்கு. இதுக்காகவா நம்ம இவ்ளோ அலட்டிக்கிறோம் அப்படின்னு தோணும். எப்பவுமே வாழ்க்கையில நன்றி சொல்ல கத்துக்கோங்க.
சப்போஸ் நீங்க ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, டைம் வேஸ்ட் ஆகுது, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இரிட்டேட் ஆகாம, அட்லீஸ்ட் உங்ககிட்ட டிராஃபிக்ல மாட்டிக்கிற அளவுக்கு வண்டியாவது இருக்கு. இந்த வெயில்ல நடந்து போறவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு எப்பவுமே நன்றி உணர்ச்சியோட இருங்க. எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஆஃபீஸ்ல ஒருத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப மோசமா கத்திட்டாங்கன்னா, அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு உங்களோட டேவ நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. மேபி உங்ககிட்ட கத்துனவங்களுக்கு அன்னைக்கு மோசமான ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அந்த இரிட்டேஷன்ல கூட அவங்க அந்த மாரி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லா விஷயங்களையும் நீங்க பர்சனலா மைண்டுக்கு எடுத்துட்டு போக போக தான் அது உங்களோட பிரச்சனையா மாறுது. உடம்ப எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கோங்க. ரொம்ப மந்தமா உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட எனர்ஜி ரொம்ப ஸ்டாக்னன்ட்டா இருக்கும். அப்ப மன அழுத்தம், மென்டல் பிரஷர் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே இருக்கும். தினமும் காலையில எந்திரிச்சு ஒரு வாக்கிங்கோ, யோகாவோ, ஸ்ட்ரெச்சிங்கோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது, உங்க பாடியில எனர்ஜியும் ஃப்ளோ ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், மனசும் அமைதியாகும். எப்பவுமே நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி பேசுறீங்கங்கிறத விட, உங்களுக்கு நீங்களே எப்படி பேசுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நீங்களே பேசிக்கும்போது, முடிஞ்ச அளவுக்கு இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் பாசிட்டிவா உங்கள நீங்களே என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுங்க. உங்களோட பாஸோ, இல்ல உங்க வீட்ல இருக்கவங்களோ உங்கள எப்படி புகழ்ந்து பேசணும், என்கரேஜ் பண்ணி பேசணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. பட் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாரி உங்ககிட்ட பேசிக்கிறீங்களா? அத கவனிச்சு பாருங்க. எப்பவுமே எல்லா விஷயங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயம் நம்ம கையிலேயே இல்ல. ஸோ லைஃப்ல நெறைய விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கோங்க. உங்க மனசு எப்போ அத அக்செப்ட் பண்ணிக்குதோ, அப்ப அது உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியாது. எல்லா சிச்சுவேஷன்ஸுமே டெம்பரரி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயமுமே லைஃப் லாங் அப்படியே இருக்க போறது கிடையாது. உங்களுக்கு போன வருஷம் நடந்த ஒரு ப்ராப்ளம் 2 மாசத்துல அப்படியே சால்வ் ஆனது இல்லையா? அப்ப இந்த பிரச்சனை மட்டும் ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு நீங்க ஏன் அத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எல்லா விஷயங்களுமே கடந்து போகும். அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட பீஸ் உங்கள விட்டு போகாது. மத்தவங்க கிட்ட கோவப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சமாவது எம்பத்தி அப்படிங்கிற விஷயம் வேணும். அதாவது அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வேக வேகமா உங்கள வந்துட்டு தாண்டிட்டு போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது எமர்ஜென்சி கண்டிஷனா இருக்கலாம். அவன் எப்படி என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இரிட்டேட் ஆகாம, இன்னொருத்தரோட சிச்சுவேஷனையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பழகிக்கோங்க. எப்பவுமே ஒருத்தர் மேல கோவப்படுறதுக்கு முன்னாடி, அவங்க இடத்துல கொஞ்சம் உங்கள வச்சு பாருங்க. அவங்க செய்யறது சரியா, தப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். மனசு அமைதியா இருக்கணும்னா, உங்க டேவ ஆர்கனைஸ்டா வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இரிட்டேட் ஆகுறதுக்கோ, டென்ஷன் ஆகுறதுக்கோ அந்த இடத்துல சிச்சுவேஷனே கிரியேட் ஆகாது. நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா யோசிக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் பிரேயர் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அது நீங்க கடவுள யோசிச்சாலும் சரி, இல்ல உங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க நம்புனாலும் சரி. எப்பவுமே நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள நமக்கு மேல ஒரு சக்தி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே, எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ நம்ம தலையில தூக்கி நம்ம வச்சுக்கவே மாட்டோம். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் பிரச்சனை வந்தா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மென்டல் பீஸ், காம்னஸ் அப்படிங்கிறது டெய்லி பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது தியானமா இருந்தாலும் சரி, மூச்சு பயிற்சியா இருந்தாலும் சரி, இல்ல நான் சொன்ன மத்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எதையுமே தினமும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க மைண்ட எப்பவுமே ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. வரும்போது அமைதியா இருக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒண்ணும் பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது. எல்லாராலயும் அத பிராக்டிஸ் பண்ண முடியும். பட் நம்ம பண்றதில்ல, அதான் பிரச்சனை. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க ஒரே நாள்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 3 விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க மாற ஆரம்பிக்கும்போது, உங்கள சுத்தி உலகமே மாறுற மாதிரி உங்களுக்கு தோணும். அமைதி அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லாம இருக்கிறது கிடையாது. பிரச்சனை வரும்போது கூட அமைதியா இருக்கிறவங்களால லைஃப்ல ஈஸியா வின் பண்ண முடியும். இதுல நீங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ற விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.